தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/2/2026 செவ்வாய்க்கிழமை, விசாகம் நட்சத்திரம், காலை 8:59 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, எது சேர்ந்தால் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சின்னு சொல்லி ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு. அகரவரிசையிலேயே எழுதியிருக்காரு. அற்புதமான நான் ரசித்த வரிகள் என்ன அப்படின்னா, அன்பு சேர்ந்தால் இல்லறம் சிறக்கும், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வெள்ளவும் சொல்லுது. அன்பு சேர்ந்தால் இல்லறம் சிறக்கும், ஆற்றல் சேர்ந்தால் வெற்றிகள் பிறக்கும். ஒருத்தர் ஆற்றலோடு இருந்தான்னா வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இன்பம் கூடினால் இதயம் குளிரும், ஈகை காட்டினால் மனிதம் மிளிரும். ஒருத்தனுக்கு ஈகை நம்ம காட்டினோம்னா நம்முடைய இந்த மனிதத்தன்மை மனிதம் மிளிருமா, மனித நேயம் மிளிரும். ஆகையினாலே உண்மை பேசினால் நீதி நிலைக்கும், உண்மை பேசணும்னா தான் நீதி நிலைக்கும். ஊக்கம் சேர்ந்தால் முயற்சி பலன் தரும். ஊக்கத்தோடு இருந்தோம்னா எப்படியும் முயற்சி கிடைக்கும், முயன்றால் முடியாததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினாலே ஊக்கம் சேர்ந்தால் முயற்சி பலன் தரும். எளிமை இணைந்தால் யாவர்க்கும் பிடிக்கும். அவர் எளிமையாக இருக்காரப்பா, அவர் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளாக இருக்கார், எளிமையாக இருக்கார், பழகிறதுக்கு நல்லா இருந்தால். எளிமை சேர்ந்தால் யாவர்க்கும் பிடிக்கும். ஏற்றம் வந்தால் மாற்றமும் வந்துடும். ஒருத்தனுக்கு நல்ல ஏற்றம் வந்துருச்சு, பண வசதி வந்துருச்சுன்னா பல மாற்றங்களை செஞ்சிருவாராம். அதே மாதிரி ஐஸ்வர்யம் வந்தால் வளர்ச்சி கூடும். ஒற்றுமை நிறைந்தால் பகைமை மாறும். ஒருத்தர் இடத்துல ஒற்றுமை வந்துருச்சுன்னா பகைமை மாறிவிடும். ஓதுதல் இருந்தால் ஞானம் பெருகும். ஓதுதல் என்ன, படித்தல் அர்த்தம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிற. அப்படி படிக்கின்ற அறிவு ஆற்றல் வந்தால் ஞானம் பெருகும். ஔடதம் சேர்ந்தால் உடல் நலம் அடையும். ஔடதம்னா மருந்து அளவோடு நம்ம சேர்த்துக்கிட்டோம், தேவைப்படுற நேரத்தில் சேர்த்தா உடல் நலமாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப அழகாக எது சேர்ந்தால் நல்லதுன்னு எழுதியிருக்காங்க. இது போன்ற நல்ல வைர வரிகளை நாம் படிக்கின்ற பொழுது அதன் வழியாக நாமும் நடக்க முயற்சிக்க வேண்டும். இப்போ முதல் வரி, அன்பு சேர்ந்தால் இல்லறம் சிறக்கும்னா, இல்லறத்தில் திறந்தோறும் தம்பதியர் சண்டையும் சச்சரவுமா இருந்தாங்கன்னா அன்பு காட்டினாங்கன்னா தானாகவே மாறிடும். அதுதான் குத்து விளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், சித்திரை வெயில் அனல் பெருக்கும், செங்கரும் என்றால் இனிப்பிருக்கும், ஒத்துப்போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும்னு கவிஞர் சுரதா அவர்கள் எனக்கு ஒரு கவிதை எழுதி ஒரு தரம் கொடுத்தாங்க என்னுடைய தம்பி திருமணத்துக்கு. அது மாதிரி ஒத்துப்போகின்ற இயல்பு, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை நீங்கள் செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதால் ஒரு சில காரியங்களில் நன்மை கிடைக்குமே தவிர, என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பிறருக்காக நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்களோ உத்தியோக மாற்றங்களோ வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மனக்லேசங்களும் இருக்கும், மனக்குழப்பங்களும் அதிகரிக்கும். எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது. எனவே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மனக்கசப்புகள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இன்றைக்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். அதிலும் தொழில் ஸ்தானத்தில் தொழில் விட மிகச் சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக கேட்ட மூலதனம் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம், வள்ளல்கள் மூலமும் கிடைக்கலாம், அல்லது வரும் சொத்துக்களை விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டும் நீங்கள் செய்யலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றது. திறமை மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியில் குரு. வருமானம் இருமடங்காக உயரும். வசந்த காலம் உருவாக வழிவகை கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இதுவரை உங்களோடு எதிரியாக இருந்தவர்கள் மாற்றுக்கருத்துடையோர் இன்று மனம் மாறுவார்கள். 3 கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் அல்லது உடன் இருப்பவர்களுடன் நீங்கள் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணம் நிறைவேறும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட புதன் சுக்கிரன் இருக்கின்றார். நட்பு கிரகங்கள் இருக்கின்ற பொழுது சனியால் உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்படாது. நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். ஆனால் பத்திரப்பதிவில் மட்டும் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். பக்கபலமாக நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மாற்றினத்தவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ராகு இப்போல கொடுப்பாலும் இல்லை என்பதால் நீங்கள் இன்றைக்கு எடுக்கும் முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம். எனவே கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி போன்ற எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேட்ட சலுகைகளை தர மறுப்பார். உங்களோடு சக பணியாளர்களாக இருப்பவர்கள் அயல்நாடு செல்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வருகிறது, நமக்கு வரவில்லையே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். 12ல் கேது. விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, ஆலய திருப்பணிக்கும் அள்ளி கொடுப்பீர்கள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் அதிக செலவிடும் சூழல் உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய். எனவே பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு வீட்டுக்கு தேவையான விலை இந்த பொருட்களையோ அல்லது வீடு இடம் வாங்குவது பற்றியோ சிந்திப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும். அண்ணன் தம்பிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. குறு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். தொழிலை விரிவுபடுத்த கேட்ட இடத்தில் உங்களுக்கு தொகை கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துணிவும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கேதுவின் பார்வை இருப்பதனாலே இடையிடையே உங்களுக்கு மனக்கிளேசங்கள் வரலாம். ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை இருக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன், 8லே குரு, சகட யோகம் இருக்கிறது. ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை வரும். காலையில் வரவு, மாலையில் செலவு, காலையில் செலவு என்றால் மாலையில் வரவு என்று வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் இந்த ராசியில் சந்திரன் இருக்கிறார். 9க்கு அதிபதி இருப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. தாய்வழி ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல சம்பவத்தை இல்லத்தில் நடத்தி பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, தொழில்துறையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை முன்பு இழந்திருக்கலாம். அந்த இழந்த வாய்ப்புகளை இப்பொழுது மீண்டும் வரப்போகின்றது. 3லே சூரியன் இருப்பதால் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் எல்லாம் அகலுகின்ற நாள். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். 2ல் சூரியன். எனவே அரசு வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். அது மட்டுமல்ல, அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். உடன்பிறப்புகளுக்கு இதுவரை நீங்கள் தேடி தேர்ந்தெடுத்த வரன்கள் வரவில்லையே என்று கவலைப்பட்டால் இப்பொழுது உடன்பிறப்புகளின் திருமணம் அல்லது உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களை முன்னின்று நடத்தும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள். இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதனாலே ஆறுமுகப் பெருமான். ஆறுமுகப் பெருமானுக்கு சண்முக கவசமோ கந்தசஷ்டி கவசமோ பாடி வழிபட்டால் இடையூறு சக்திகள் அகலும். 2லே சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். எப்படி என்று சொன்னால், குருவின் பார்வை இருக்கிறது. வெறும் சனி மட்டும் இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது, போராடி காப்பாற்ற இயலும். இப்பொழுது குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது. எனவே பொருளாதார நெருக்கடியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். இடமாற்றங்கள் நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். வீண் வாக்குவாதங்களால் அந்த பிரச்சனைகள் அகலும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். முன்கோபத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட முன்னேற்ற பாதிப்புகள் எல்லாம் இன்று அகலப் போகின்றது. அது மட்டுமல்ல, புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். மாமன் மைத்தின் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கருத்து சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். தொழில் வெற்றி நடை போடும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இழந்தவைகளை ஈடு செய்யும் நாள். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். எதிர்கால நலன்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறப்போகின்றது. மாற்றுக் கருத்துடையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். எனவே வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த மகிழ்ச்சி அடையும் விதத்தில் பணப்பழக்கம் நன்றாகவே இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆரோக்கியத்துள்ள இருப்பவர்கள்
மாற்று மருத்துவத்தால் உடலத்தை சீராக்கிக் கொள்ளவும் இயலும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.